வணக்கம் இந்த வீடியோவில் ஜனநாயகன் படத்துடைய அப்டேட்ஸ்குள்ளே போகிறோம். இந்த வந்துருச்சு வீடியோவும் போஸ்டரும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு விஜயண்ணனுடைய 51வது பிறந்தநாள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே விஜயண்ணா அப்படின்னு அவரை அன்போட வாழ்த்தி வணங்கிட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் ரோ இந்த போஸ்டரு வீடியோக்கு வரலாம். இந்த போஸ்டரு வந்தது ரீசெண்டாக விருது வழங்குற விழாவில் அந்த முறுக்கு மீச ஸ்வாக் அந்த லுக்கில் இருந்தார். ஓகே, நான் அது அவருடைய பர்சனல் லுக்குன்னு பார்த்தா இல்லை, படத்துக்கோசரம் விட்ட லுக்கு போல அது. ஏன்னா இந்த போஸ்டரில் இதில் முறுக்கு மீச அந்த லுக் இருக்குது. அந்த சேரு, அந்த கத்தி, பின்னாடி அவர் கூட்டம் வருது கொடி பிடிச்சிக்கிட்டு, அந்த கொடியும் சிமிலர் டு டிவிகே ஃப்ளாக் கலரில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்ட்ரெஸ்டான விஷயங்கள். அண்டு ஃபஸ்ட்டு விட்ட அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரில் நிறைய டிகோடிங்ஸ் இருந்தது இன்ட்ரெஸ்டிங்காக. அண்ட் அனியும் ட்வீட் போட்டிருந்தாரு, ஒரு மாதிரி எமோஜியெல்லாம் போட்டு ஃபயர் விட்டு. ஸோ வந்துருச்சு 1 நிமிஷம் 5 செகண்டு. வாங்க போய் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். ஸோ நான் இதுதான் கடைசி படம் அப்படிங்கிற அதை பற்றி நிறைய பேசிட்டோம், நிறைய இடங்களில் பேசிட்டோம். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவை ஒரு மாதிரி பாசிட்டிவாக ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ. This is not for what, but for the people. ஓ அந்த கத்தி, ஓ ஃப்ரேம்டா. ஓ இந்த முறுக்கு மீச பிளஸ் காப்ரோல் தளபதி. அதை வச்சு மீச அனிருத்தே. எங்க தெரியுமா நான் வெடிச்சிட்டேன். அந்த கத்தியை வச்சு அந்த மீசையை முறை கொட்டது. தட் வாஸ் திருப்பி பார்க்க போகிறேன். வாங்க பார்த்துருவோம். ஏன்னா 1 நிமிஷங்கிறது பத்தாது இல்லை. அது விஜயனை நான் பார்க்க வரங்கும் போது 1 நிமிஷம்லாம் என்ன மாதிரி ஸ்பீடில் போயிடும். ஸோ லெட்ஸ் கோ. செம்மையான ஃபர்ஸ்ட் ரோர். காப்ரோல்ல என்னமா இருந்தது நம்ம பார்த்துருக்கோம். ஆனா முறுக்கு மீசலு இந்த இடம் பிரேம்ஸ் தளபதி ஸ்டைலு. ஓ தாண்டா செம்ம பிரேமடா. அனிருத் ஐயா, வினோத் ஐயா, they both cooked this 1-minute video guys. நிஜமா 1 நிமிஷம் செம்மையான ஃபீஸ்ட்டு, செம்மையான விருந்து ஃபார் திஸ் பர்த்டே. நான் நினச்சேன் ஃபர்ஸ்ட் ஓர் அப்படிங்கும்போது அனிருத் ட்வீட்டெல்லாம் போட்டு சிக்னல் கொடுத்தாரு. இது கிளிம்ஸாக இருக்குமா இல்லை ஏதாவது சாங் மாதிரி இருக்குமான்லாம் நிறைய நான் யோசித்தேன். அப்புறம் நிறைய பார்த்தேன். நான் பார்த்தா ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி ஒரு கிளிம்ஸ் தான். அவருடைய லுக்கை காமிச்சு, அதுவும் அந்த காப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, காப்ரோவில் காமிச்சு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை நம்ம பார்த்துருக்கோம் நிறைய படங்கள்ல. ஜில்லா, அப்புறம் போக்கிரி, தெரி, நம்ம நிறைய போலீஸாக விஜய் நான் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த எந்த படமுமே எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த எல்லா படமும் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. காப்ரோலில் அவர் அப்படி இருப்பார். ஆனால் அது எல்லாமே அதே தான் இங்கேயும் இருக்குது. ஆனால் அந்த மீசை தர்ற ஒரு எக்ஸ்ட்ரா மேசிவ் எலமெண்ட், அந்த முறுக்கு மீசை லுக் ஒரு மாதிரி செம்மையான்றது. அதோட அந்த இது பண்ணி உதலாம் இல்லாமல் அந்த
கத்தியை வச்சு அங்கே அப்படி தூக்கி விட்டது எனக்கு பயங்கரமாக எனக்கு தூக்கி விட்டுருச்சு வெறியா. ஸோ அதுக்கு முன்னாடி காட்டப்பட்ட அந்த ஃபயர் எறிகிற ஃப்ரேம் அதுக்கு முன்னாடி நடந்து வருது, அதுக்கப்புறம் அந்த டயரில் சுற்றும் போது அந்த ஃப்ரேம்ஸு அதெல்லாம் அங்கேயே நான் எலிவேட் ஆகி அந்த இடத்துல நான் வெடிச்சிட்டேன், தெரிச்சிட்டேன். அவ்வளோதான். அப்படி இருக்கு இந்த லுக்கு. இந்த அது காப்ரோல்னாவே அவர் தூக்கி சாப்பிட்ருவாருங்க. அதுவும் லுக்கு நல்லா பெட்டராக வந்து செம்ம லுக் கிடையாது. அதாவது மெர்சலில் வெற்றிமாறன் கேரக்டருக்கு அந்த ஒரு ஸ்வாக் இருக்கும், அந்த முறுக்கு மீச ஸ்வாக் அப்படிங்கிறது. அது 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 வெற்றிமாறன்னாவே அப்படி ஒரு லுக்கு. நிறைய படங்களில் அந்த லுக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. அந்த முறுக்கு மீச அப்படிங்கிறது ரொம்ப ரேராக ஏதோ சில படங்கள்ல வில்லில் அதில் அப்புறம் மெர்சலில் இந்த தான் எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம். அதுக்கடுத்து இங்கே தான் அந்த அந்த மீசலுக்கு முறுக்கு மீசலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகி உக்காந்துக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். அது செம்ம. அப்புறம் ஸ்டார்டிங் போட்டிங்க பார்த்தீங்களா, என் நெஞ்சில் குடியிருக்கும்ட்டு, அது வாஸ் அ வெரி வெரி எமோஷ்னல் டச். அது பயங்கரமான எமோஷ்னல் டச். ஏன்னா இது வந்து காப்பாக உள்ளே இருக்காரு, ஆனால் பொலிட்டிக்கலாக ஏதோ ஒரு விஷயம் வெயிட்டாக உள்ளே இருக்குது. அதுதான் அந்த கொடி அந்த போராட்டம் மாதிரி அந்த போஸ்டரில் பார்த்தோமே அதெல்லாம் அதை வந்து சொல்லுது. அப்படின்னா டபுள் ஆக்டா எனக்கு தெரியல. ஏன்னா போலீஸாகவும் இருக்காரு, அந்த அரசியல் பற்றின பொலிட்டிக்கல் விஷயங்களும் உள்ளே இருக்குது. ஸோ ஐ கான்ட் ஏபிள் டு கெஸ் வாட் இஸ் இன்சைட். பட் இந்த ஒரு கிளிம்ஸு அப்பா அனிருத் சொல்ல மாட்டேன். அவர் சிக்னல் கொடுத்தார்ல முன்னே, அவர் ட்வீட் போட்டாலே அது படத்துக்கோ இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், அவர் ட்வீட் போட்டாலே மிட் நைட்னு போட்டு எமோஜி பறக்க இருந்தாரா, ஓகே ராக்கி கேவ் சிக்னல் சொல்லிட்டு அது ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் தூக்கி விட்டுச்சு. அந்த நெஞ்சில் குடியிருக்கும்னு போட்டு அங்கே கொடுத்த பீஜம் தளபதின்னு சொன்னோடனே ஏறுது அப்படியே ஒரு ஃபீல், செம்ம ஃபீல். அது இந்த பீஜம் விட்டு அப்படியே செஞ்சு விட்டாப்ல நீ ரொம்ப ரொம்ப அருமையானது. ஐம் டேம் எக்ஸைட்டட். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், அவ்வளோ நிறைவாக இருக்கேன், அவ்வளோ நிறைவாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். ஆக்சுவலாக கடைசி ஒரு 3 நாளாக வந்து எனக்கு இந்த இன்ஸ்டா ஃபீடில் எங்கே பார்த்தாலும் அந்த மஞ்சத்தூள் அந்த தண்ணிக்குள்ளே ஊற்றிக்கிட்டு ரீல்ஸ் அலப்புற அந்த கும்பல் தாங்க முடியல. நான் ரொம்ப என்னடா பண்ணுறீங்கிற மாதிரி பண்ணாங்க. அந்த மஞ்சத்தோல் கும்பல்கிட்ட எனக்கு காப்பாற்றினது விஜய் அண்ணன் தான். அவர் பர்த்டே வருதுன்னா ரீல்ஸ் ஃபுல்லாக அவருடைய முகமாக அவருடைய ரீல்ஸாக மாறிச்சு. அப்போ தான் கொஞ்சம் தப்பிச்சேன் அந்த மஞ்சத்தோல் கும்பல்கிட்டருந்து. அது சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். மற்றபடி திஸ் வாஸ் அ பிளாஸ்ட். ஆல்ரெடி அவர் பற்றின ரீல்ஸில் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக பிளாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இதில் இந்த போஸ்டர், இதில் இந்த வீடியோ செம்மையான தீனி சோஷியல் மீடியாவுக்கு, விஜய் அண்ணன் ஃபேன்ஸுக்கு. இட் வாஸ் எமோஷ்னல், இட் வாஸ் மேசிவ். எல்லாமே ஸ்டார்டிங் டயலாக் ஒரு மாதிரி எமோஷ்னல் டச்சு, அதுக்கப்புறம் மேசிவாக தளபதிங்கிற அந்த வார்த்தையை உள்ளே வச்சு அடித்தது, அந்த கொடுத்த ஒரு ஃப்ரேம்ஸு, அந்த பில்டு, அந்த லுக்கு, சரியான ஒரு பர்த்டே ட்ரீட். ஒரு நிமிஷம்னாலும் அந்த ஒரு நிமிஷத்துக்கு செம்மையாக வந்து அனிருத்தும் வினோத் அவர்களும் வந்து குக் பண்ணி கொடுத்து த ஃபஸ்ட் ரோட பெஸ்ட் ரோடாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் டேம் எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மூவி. ஜனவரி 9. அவ்வளோதாங்க, சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோ. ஐ என்ஜாய்ட் அ லாட். தலைவர் விஜய் அண்ணன் பார்த்துட்டோம். ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு வெயிட்டாக அப்டேட்டு வந்து இறங்கிருக்குது. ஸோ கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்கான்சார் சவக்கணுங்கிற மாதிரி சோஷியல் மீடியா பிளாஸ்ட் ஆகணும், சவக்கணும் சொல்லிவிட்டு ஏதோ நான் வீடியோ முடிச்சுக்கிற. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ், கமெண்ட், சப்ஸ்கிரைப். ஸோ நன்றி, வணக்கம்.